கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவுக்கு தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நாம் வால்யூம் ஸ்டடியில 5ஆம் அத்தியாயத்தை நம்ம துவங்கணும். அந்த தலைப்புடைய டைட்டில் நம்ம வாசிக்கலாம், அந்த ஒரு தலைப்பை நம்ம வாசிக்கலாம். அந்த 5ஆம் அத்தியாயத்தோட தலைப்பு யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். பாருங்க, யுக யுகங்களாக, அதாவது யுகங்களாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் பரிசுத்தவான்களுக்கு, விசேஷமாக பரிசுத்தவான்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அது வெளிப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஒரு குறிப்பிடுறார். யுகங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் பரிசுத்தவான்களுக்கு விசேஷமா என்ன ஆயிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரகசியம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது, எப்போ ஆதாம் பாவத்துக்குள்ள போனாரோ தேவன் அவருடைய நீதினால அவங்களை என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த மனுக்குலம் பாவத்திலையும் சாபத்திலையும் மரணத்திலையும் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கடந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மனுக்குலம் அந்த ஒரு பாவத்திலையோ மரணத்திலையோ கடந்து போகிற மனுக்குலம் அப்படி போகும்போது தேவனுடைய கிருபையினால அந்த மனுஷனை, அந்த மனுக்குலத்தை ரட்சிக்கணும்னு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர்தான் ஆபிரகாம் தேவன் தேர்ந்தெடுத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலும் கடற்கரை மணலை போலும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி சொன்ன தேவன் அவருடைய சந்ததி மூலியமாக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிப்பேன் என ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்னார். அப்படி சொன்ன தேவன் ஆபிரகாம், ஐசாக், யாக்கோப்பு, இஸ்ரேல் ஜனங்க, ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள்னு அநேக பேர் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது தேவனோட தெய்வீக திட்டத்துல வந்தவங்க கடந்து போயிட்டாங்க. கடைசியில நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஏற்ற நேரத்துல, தேவன் நியமிச்சு அந்த ஒரு ஏற்ற நேரத்துல அந்த பூமிக்கு வந்தாரு. வந்த கர்த்தரும் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது மரிச்சு போயிட்டாரு. இப்படி கர்த்தர் இயேசுவே மரிச்சு போயிட்ட பிறகு சீஷர்களுடைய ஆழ்ந்த மனசுல என்ன தோணுச்சுன்னா, இவர் தான் எங்களை ரட்சிப்பார் நாங்க எதிர்பார்த்தோம், இவரும் என்ன ஆயிட்டார், மறைச்சு போயிட்டார், செத்துட்டார் என்னக்கூடிய அந்த துக்க நிலையில காணப்படும் போது தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம எடுத்து பார்க்கிறோம். முதலாவது தீர்க்க தரிசனம், தேவன் மனுக்குலத்துக்கு வைக்கக்கூடிய ஆசீர்வாதமும் அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தான் இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது அந்த ஸ்திரீயின் வித்து. எப்போ ஏவாள் பாவத்தை செஞ்சாங்களோ தேவன் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்றார். என்னன்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீயின் வித்துல வரக்கூடியவர் கர்த்தர் இயேசு. அந்த கர்த்தர் இயேசுவே என்ன ஆயிடுறாருன்னு பார்க்கும்போது மரிக்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த ஸ்திரீயின் வித்து யார் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது மாத்திரம் இல்ல, இந்த மனுக்குலம் அவரை மீட்கிறதுக்கு மீட்பர் யார், ரட்சகர் யார் என கர்த்தர் இயேசுவே இங்க மரிச்சிட்டார். இந்த மாதிரி ஒரு கேள்வி நிலையில காணப்படும் போது கர்த்தர் இயேசுவோட மரணம் எப்போ உயிர்த்தெழுதல்ல அது முடிவுக்கு வந்துச்சோ, இல்ல ஒரு புதிய துவக்கமா மாறிச்சோ, அப்போ இந்த ஒரு ரகசியம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது வெளிப்படுது நம்ம பார்க்கிறோம். என்ன அந்த ரகசியம் அப்படின்னு பார்க்கும்போது, அநேக தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட விஷயங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த எல்லா சம்பவமும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு நிழலாத்தான் இருக்கு, நிஜம் கிடையாது, ஒரு நிழல் தான். அந்த நிழலுக்கான முழு நிஜம் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய எழுத்துக்கள்ல சொல்லும் போது வாசிக்கலாம் சில வசனங்கள். அப்போஸ்தல் 15ஆம் அதிகாரம் 14 16. Acts of Apostles 15th chapter 14 to 16. தேவன் புற ஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காய் ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி
முதல் அவர்களுக்கு கடாட்சித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமத்தை தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் இயேசு எப்போ மரிக்கிறாரோ அப்ப என்ன நடக்குதுன்னா, யூதர்களுக்கு தேவன் தந்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடைய காலம் முடிச்சுட்டு தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய சத்தியங்கள் யாருக்கு போகுதுன்னா புறஜாதிகள் மத்தியில போகுது. இது சீமோன் பேதுரு என்ன பண்றாருன்னா, தேவனால் ஏற்படுத்தி வைத்த பாத்திரம் முதலா என்ன பண்றாருன்னா புறஜாதிகளுக்கு இந்த சத்தியத்தை என்ன சொல்றாருன்னா பிரசங்கிக்கிறார். இதுதான் யாக்கோப் அவர் சொல்லும் போது, சீமோன் பேதுரு மூலியமாக இந்த சத்தியம் எங்க போகுதுன்னா புறஜாதிக்கு போனோம், அதுக்கப்புறம் தான் யூதர்களுக்கு தாவீதின் கூடாரத்துக்கு என்ன கிடைக்கும், ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த சத்தியம் யார் கையில போனோம் தேவனுடைய திட்டம், புறஜாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு போனோம் தான். சரி, இப்போ கர்த்தர் இயேசுக்கு பிறகு அப்போஸ்டலுக்கு இந்த சத்தியம் போச்சு, அப்போஸ்டலுக்கு பின்பு இப்ப நம்ம கையில இந்த சத்தியம் வந்திருக்கு. ஆனா இந்த ரகசியம் என்னன்னு இன்னும் ரகசியமாவே இருக்கு. அப்போதான் தேவன் ஏற்ற நேரத்துல அந்த ரகசியம் என்னன்னு அப்போஸ்டல் பவுல் மூலியமாக வெளிப்படுத்துறாரு. கொலோசியர் 1:27 நம்ம வாசிக்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இப்போ தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார். இப்ப தேவனுடைய பரிசுத்தவான்கள் யார் இந்த யுகத்துல பார்க்கும்போது நம்ம தான். இப்ப நமக்கு தான் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ரகசியத்தை அவர் என்ன பண்றாருன்னா திறக்கிறார். அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். இப்ப அந்த கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு சொல்லும் போது யார் அந்த கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு சொல்லும் போது நாமத்தான், பரிசுத்தவானா இருக்கக்கூடிய நாமத்தான், அர்ப்பணிக்கப்பட்டவர்களா காணப்படக்கூடிய நாமத்தான் அந்த கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவங்க. சோ சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது கிறிஸ்து என்ன அபிஷேக பண்ணப்பட்டவர், இயேசுனா மேசியா ரட்சகர், ஆனா கிறிஸ்துனா அபிஷேக பண்ணப்பட்டவர். சோ இந்த இடத்துல கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நபர் இல்ல, ஒருத்தர் கிடையாது, அது அநேகர், நிறைய பேர் தான் என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்து அபிஷேக பண்ணப்பட்டவர்கள். சோ அந்த அபிஷேக பண்ணப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்கள், அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் அந்த கிறிஸ்து. இதுதான் ரகசியம் நம்ம பார்க்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது வால்யூம் ஸ்டடியில இப்போ அந்த ஒரு அபிஷேக பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துக்கள், கிறிஸ்து அவங்களுடைய குணலட்சணத்தை நம்ம பார்க்கும் போது இது முக்கியமா அப்போஸ்தலன் பவுல் அவர் குறிப்பிடும் போது இது யுகாயுகத்துக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் இப்போ பரிசுத்தவான்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வெளிப்பட்டு இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தலையா இருப்பார், சபை சரீரம் அங்கங்களா இருப்பாங்க. இதுதான் ரகசியம். இப்ப நம்ம பார்த்த அந்த ஒரு ஸ்திரீயின் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அந்த ஒரு ஸ்திரீயின் வித்துனால தான் இந்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்திரீயின் வித்து, அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி யாருன்னு பார்க்கும் போது கர்த்தர் இயேசு மூலியமாக வரக்கூடிய சபை.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Galatians 3rd chapter 29th verse. நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களாக ஆனால் அபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்க, ஆபிரகாமோட சந்ததியா நம்ம தான். அந்த ஸ்திரீயின் வித்துல வாக்குத்தத்தம் பண்ண அந்த சந்ததியும் யார் தாங்க? நாம தான். சரி, இப்படி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு ஸ்திரீயின் வித்துல அந்த அந்த பாம்பு என்ன பண்ணோம்னா குதிகாலை நசுக்கும். அதே போல அந்த தலையை என்ன பண்ணுவாங்க? நசுப்பாங்க. இப்ப பார்க்கும்போது அந்த ஒரு வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கும்போது அந்த பாம்பு வந்து சாத்தானை குறிக்குது. அந்த சாத்தானாக இருக்கக்கூடிய அந்த சர்பத்தை சபை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Ephesians 1st chapter 22nd verse. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, பாருங்க, எல்லாவற்றிலும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்ப என்ன பண்ண போறாருன்னா கர்த்தர் இயேசு எல்லா விஷயத்தையும் அந்த அவருடைய பாதப்படியில வைக்க போறாருன்னா அந்த ஒரு ஸ்திரீயின் வித்து, அந்த வித்து தான் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இது யார் மூலியமா பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தலையா இருப்பார். சோ இதெல்லாம் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட விஷயங்களா காணப்படுது. ரகசியமாக யுகத்துக்கு வச்சிருக்கிற ஒரு விஷயம் இப்ப வெளிப்பட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது அந்த ஸ்திரீயின் வித்து யாருங்க? நாம தான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்திரீயின் வித்து மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தையே மீட்கிறவர்கள் யாருன்னு பார்க்கும்போது நாம தான். அப்போ கர்த்தர் இயேசு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் உண்மையான இரட்சகர், மீட்பர். அவரு கூட நம்ம உடன் மீட்பர்களாக என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது இந்த உலகத்தையே என்ன பண்ண போறோம்? மீட்க போறோம், டெலிவர் பண்ண போறோம். மரணத்திலிருந்து ஜனங்களை வந்து விடுதலை ஆக்க போறோம். சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ கர்த்தர் இயேசுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது யோவான் 15:5 நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இயேசு தான் மெய்யான திராட்சை செடி, நம்மளோ கொடிகள். இது ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நமக்கும் சபையா இருக்கக்கூடிய நமக்கும் கர்த்தர் இயேசுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை பத்தி பேசும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது ஒரு கல் சாட்சி மூலியமாக ரசல் விவரிக்கிறார். ஒரு கல் சாட்சி என்னன்னு பார்க்கும்போதுங்க பிரமிட் பாருங்க. இந்த ஒரு பிரமிட் உங்களுக்கு தெரியும், பிரமிட். சோ இந்த ஒரு பிரமிடை நீங்க பார்க்கும்போது இதுக்கு வந்து தலைக்கல் இருக்கும். அதை தாண்டி என்ன ஆகும்னு பார்க்கும்போது அது வந்து டெவலப் ஆகும். சோ இந்த ஒரு தலைக்கல் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சீஃப் கார்னர் ஸ்டோன் அப்படி சொல்லுவாங்க, மூளைக்கு தலைக்கல். அதாவது இப்ப பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பொதுவா ஒரு வீடோ ஒரு கட்டடமோ கட்டும் போது அஸ்திவாரம் வந்து பூமியிலிருந்து போட்டு அந்த ஒரு கட்டடத்தை எழுப்புவாங்க. ஆனா பிரமிடு கட்டும் போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்கன்னு பார்க்கும்போது முதலாவது அந்த தலைக்கல் எங்க வருதுன்னு அவங்க பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான், அதை மையமா கொண்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அவங்க அஸ்திவாரமே போடுவாங்க. சோ அதே போலதான் நமக்கோ கர்த்தர் இயேசுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு எப்படி இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தலையா இருக்கிறார். அந்த தலைக்கு இசைவா தான் நம்ம என்ன ஆகுவோம்னு பார்க்கும்போது சரீர அங்கமாக நம்ம உருவாகுவோம். இப்ப பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பிரமிடு அந்த ஒரு கட்டடம் மூலியமாக அந்த ஒரு ஸ்திரீயின் வித்து, அந்த வித்து எப்படி உருவாகுதுன்னு ரசல் இங்க விவரிச்சு சொல்றாரு. அந்த ஒரு குணலட்சணத்தோடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க லைன் இல்ல அந்த குணலட்சணத்தோடைய அந்த ஒரு வடிவம் கர்த்தர் இயேசு தான்
எல்லா விதமான அனுபவம் பெற்று ஒரு பரிபூர்ணமான பிரமிடு யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான். இதுதான் பிரமிடு. அந்த ஒரு கூரா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பிரமிடு. அந்த கூரா விட்டு மத்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அது பிரமிடு கிடையாது. அது பிரமிடு கிடையாது. இப்ப என்ன பண்றாருன்னா தேவன் கரெக்டா இருக்கக்கூடிய பிரமிடு மேல நம்மள அப்படியே அட்டாச் பண்றாரு. அப்படி அட்டாச் பண்ணும்போது நம்மள எப்படி ஆகுறோம்னு பார்க்கும்போது அப்படியே பர்ஃபெக்டா ஆகுறோம். சோ இத பத்தி அவங்க என்ன சொல்லும் போது, அந்த ஒரு ஷேப் கொண்டு வரதுக்கு, அந்த ஒரு வடிவத்தை கொண்டு வரதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா நம்மள ஜீவனுள்ள கற்களை அவர் என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து நம்மள சிதக்கி அந்த ஒரு பாலிஷ் பண்ணி அப்படி கொண்டு வரார். சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஜீவ கற்களாக கர்த்தர் இயேசு எனக்கூடிய பரிபூர்ண ஒரு நபர் கூட தேவன் என்ன பண்ண போறாரு பார்க்கும்போது நம்மள சேர்க்க போறார். இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் பாயிண்ட் சொல்லும் போது அண்ட் டியர்லி பிலவர்ட், இந்த மாதிரி அந்த சேர்க்கக்கூடிய காரியத்துல அன்பானவர்களே, ஒரு பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் அவங்க சொல்லும் போது many blows and much polishing must be endured. அப்படி நம்ம சேர்க்கப்படக்கூடிய ஒரு கற்களா, ஜீவன் கற்களா அப்படி நம்ம மாறும்போது நிறைய அடிகள், நிறைய வலிகள், சில பாலிஷிங் தேவைப்படுது. அது நம்ம சகிக்கணும். ஏன் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்மளுடைய குணலட்சணத்தை அது என்ன பண்ண போகுதுன்னா மறுரூபமாக்குது. அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு சுயம், இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய சுய சித்தம், இல்ல சுய விருப்பம், அது அப்படியே கர்த்தர் இயேசுவா என்ன ஆகணும், மாறணும், மாற்றப்படணும். சோ அதுதான் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பாடுகள் மத்தியில கர்த்தர் இயேசுவ ஒரு நல்ல உதாரணமா வச்சு, கர்த்தர் இயேசு எனக்கூடிய மிகப்பெரிய கற்றவர், அந்த சிற்பாசாரியரா நம்மள அவர் மூலியமா என்ன பண்ண போறாருன்னு பார்க்கும்போது ஒரு பரிபூர்ண தன்மைக்குள்ள கொண்டு வர்றாரு. தலையா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவ அப்படியே அழகா அந்த சரீரத்தை தலைக்கு இசைவா, இல்ல தலைக்கு ஒட்டுனது போல அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தயார் செய்யறது நம்ம பார்க்கிறோம். சோ இது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு காலில் மண்ணா கூடாதான், நம்மள பரிசுத்தமாக்குது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அந்த சித்தத்தை நம்ம செய்யும் போது தான் முற்றிலுமா சுய சித்தத்தை நம்ம வெறுத்து கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு சிலுவையை நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது சுமந்துன்னு போறோம். இந்த மாதிரி தான் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நம்மள வழி நடத்துறார். நம்மளுடைய குணலட்சணம் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கும்போது ஒரு குழந்தை போல ஒரு குணலட்சணமா காணப்படும். ஏன்னா கொடுக்கிற வாய்ப்பு அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய அழைப்பு இது. அதனால ஒரு பாயிண்ட் ரசல் நீங்க சொல்லும் போது, clothed with humility, for God resisteth the proud and giveth grace to the humble. நம்ம அந்த ஒரு மனத்தாழ்மை என்னக்கூடிய போர்வையை போத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர் கையில பலத்த கையில ஒப்பு கொடுக்கிறவரா காணப்படும். நமக்கு எல்லாமே உதாரணமா இருக்கட்டும், முன்னோடியா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர் இயேசு தான் ஒரு உதாரணமாக, ஜீவ கற்களாக, அந்த பிரமிடோட தலையாக கர்த்தர் இயேசுவத்தை தேவன் நியமிச்சிருக்கிறார். அவருடைய வழியில தான் நம்ம என்ன பண்ணோம், கடந்து போகணும். இதுதான் அந்த ஒரு ரகசியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி கர்த்தர் இயேசு கூட இணையற ஒரு காரியம், அவர் கூட நம்ம சேரக்கூடிய காரியம் தான் மகா பெரிதான ரட்சிப்பு, மகா பெரிய அழைப்பு, ஐ காலிங், சோ கிரேட் சால்வேஷன் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு மிகப்பெரிய பரம அழைப்பு தான் தேவனுடைய வார்த்தைகள்ல அநேக தீர்க்கதரிசி மூலியமாக, அநேக நிழல்ல, பழைய ஏற்பாட்கால வாழ்ந்த எல்லா தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள்லாம் அவங்க நிழலா காட்டின விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளை பத்தி தான், சபையை பத்தி தான், பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய நம்மளை பத்தி தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா
காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக என்னன்னா, தேவன் ஏற்ற நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, ஒரு ரட்சகரை, ஒரு விடுதலையாளரை அவர் என்ன பண்ணல, அனுப்பல. அநேக ரட்சகரை அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அபிஷேக பண்ணப்பட்ட கிறிஸ்துக்களாக அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் பாருங்க, இந்த ஒரு ரகசியம் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, பூமிக்கு வந்து முதலாம் வருகையில வந்து தங்களுடைய சீஷர்களுக்கு ஒரு விஷயமா சொல்றாரு. உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இப்போ தாங்க மாட்டீங்க. ஏன் இந்த ஒரு காரியம் தாங்க மாட்டீங்கன்னு சொன்னாருன்னு பார்க்கும்போது, அப்போ அவங்க மாம்சத்துல தான் இருந்தாங்க, மனுஷனுடைய மனுஷனா தான் இருந்தாங்க. அதனால இந்த பெரிய இவ்வளோ பெரிய ரகசியத்தை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தாங்க முடியாது. சீஷர்களே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அந்த பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்து நாள் அன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவி வர வரைக்கும் அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க, காத்திருந்தாங்க. எப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு புதிய மனசு, புதிய சிந்தை வந்துச்சோ அப்போதான் புரிஞ்சுக்கினாங்க, வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி யார் தான், நாம தான். சகோதர சகோதரிகளே, அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் இதை நல்லா புரிஞ்சுட்டு சொல்லிட்டாரு, நம்ம சாதாரண சிருஷ்டிகள் கிடையாது, நம்ம புதிய சிருஷ்டிகள். தேவனோட தெய்வீக திட்டத்துல இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி, கர்த்தர் இயேசுவோடு இணையக்கூடிய ஒரு சந்ததி தேவனோட தெய்வீக திட்டத்திலே இல்ல. அவர் அந்த மாதிரி ஒரு சிருஷ்டியே பண்ணல. இவங்க ரொம்ப புதுசு, அதனால்தான் புதிய சிருஷ்டிகள் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா அப்போஸ்தலன் பவுல் சொன்னது பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், ஞானம் நிறைந்த வார்த்தைகள். அதனால தான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதான விஷயத்துல என்ன பண்ணுவாங்க, அவனால புரிஞ்சுக்க முடியும். மாம்சத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, ஆவிக்குரிய விஷயத்த புரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு பிறக்க அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ அந்த யார் இந்த உலகத்தை ரட்சிப்பாங்க, அந்த ஸ்திரீயின் வித்து யாருன்னு நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு மூலியமாக வரக்கூடிய உண்மையான சபை தான் யாருங்க, அந்த ஸ்திரீயின் வித்து. அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள் தான் அந்த ஸ்திரீயின் வித்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நமக்கு அது எப்படி அது ஒத்து போகுது, இல்ல நமக்கு அது எப்படி பயன்படுது நம்ம பார்க்கும்போது, ரெண்டு முக்கியமான அப்போஸ்தல் பவுலோடைய நிருபம் இல்ல முக்கியமான அதிகாரங்கள் நம்ம சொல்லலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரம். இந்த ரெண்டு அதிகாரத்துல தான் தேவன் இந்த மனுக்குலத்துக்கு அவர் எப்படி இந்த மனுக்குலத்துக்கு அவர் தொடர்பு கொள்ள போறார் எனக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுது. இல்ல இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்லணும்னா மூன்று உடன்படிக்கைகள். சோ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் பாத்தீங்களா, அந்த வாக்குத்தத்தம் மூலியமாக வரக்கூடிய சந்ததிகள் அது 3 உடன்படிக்கையாக பிரியுது. சாராள், ஆகார் மற்றும் கேத்துரா. ஆகார் நியாயப்பிரமாணம், சாராள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரமாணம் இல்ல கிருபையின் பிரமாணம், சுயாதீனம் என்னன்னு நம்ம சொல்லிக்கலாம். கேத்துரா புது உடன்படிக்கை, மறுபடியுமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் அந்த உடன்படிக்கை செஞ்சு மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய உடன்படிக்கை. இப்போ நம்ம அந்த ஒரு வாக்கு தத்தத்தின் சந்ததி சாராள் உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த சாராள் உடன்படிக்கை மூலியமா தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு சந்ததி வருது. சாராள் மூலியமாக ஐசாக் வராரு, ஈசாக்கு மூலியமா தான் அந்த ஒரு வாக்கு தத்தத்தின் சந்ததி நம்ம வருது நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3:16. அபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாருங்க, அந்த சந்ததி கிறிஸ்துவே. ரொம்ப சாரி, ஒரு பாயிண்ட் நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது பேஜ் நம்பர் 84 இருந்து வருது, இங்கிலீஷ் 84. இப்போ நம்ம 85வது பேஜ்ல இருக்கிறோம்.
தமிழ்ல நம்ம பார்க்கும் போதுங்க 91 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 95 பேஜ் நம்பர் 95 தமிழ்ல நம்ம இருக்கிறோம், இங்கிலீஷ்ல பேஜ் நம்பர் 85. ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த ஒரு ஆபிரகாமுடைய அந்த ஒரு வாக்குத்தத்தம், தேவன் ஆபிரகாம் கண்ண உடன்படிக்கை எப்படி அந்த ஒரு 3 உடன்படிக்கையா காணப்படுது எனக்குரிய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது மறுபடியும் அது ரொம்ப ரகசியமா தான் இருக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டம், ஆபிரகாம் பண்ண அந்த வாக்கு தத்துவம், அது வந்து எங்க தான் நிறைவேறும்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்துல தான் நிறைவேறும். இதுதான் தேவன் ரொம்ப ரகசியமாக அவர் வச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன், நீங்க ஆன்சர் பண்ண நல்லா இருக்கும். ஏன் தேவன் சபை பற்றியான விஷயத்த இவ்வளோ ரகசியமா வச்சு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் அது வந்து திறக்கணும்? இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் இவ்வளோ காலம் அந்த ஒரு ஸ்திரீயின் வித்திலையும் சரி, ஆபிரகாமுடைய அந்த 3 உடன்படிக்கையிலும் சரி, சபைத்தான் அந்த வாக்கு தத்தம் சந்ததின்னு ஏன் தேவன் உடனடியாக இல்ல ரொம்ப வெளிப்பட, அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி விவரிச்சு சொல்லாம ஏன் ரகசியமா இது வச்சிருக்கிறார்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுங்களா? காரணம் என்னன்னு? ஏன் ரகசியமா தேவன் வைக்கணும்? இது வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே, ஏன் ஒரு ரகசியமா தேவன் வைக்கணும்? யாரும் இல்லைங்களா லைன்ல? ஓகே, கர்த்தர் இயேசு எல்லாமே ஓமையாக, அதாவது யாருக்கும் புரியக்கூடாது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. சரி, ஓகே, வேற யாராச்சுங்க? ஓகே, சோ சகோதரர் சொன்ன மாதிரி ஓமைகளாக கர்த்தர் இயேசு எல்லாத்தையும் பேசிட்டாரு. அதான் ஏன் நம்ம கேட்கிறோம். இப்போ ஏன் வந்து எல்லாமே ரகசியமாக ஓமை பாஷையில யாருக்கும் புரியாத புதிரா தேவன் ரகசியமா இது ஏன் பேசிட்டு வரணும்? 2 காரணம் ரசல் சொல்றாங்க. 2 காரணம் ரசல் சொல்லும் போது, முதலாவது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்திலேயே அவங்க பாவம் செஞ்சுட்டு பிறகு தேவன் ஒருவேளை இப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும்? என்னன்னா, அதான் ஏவாள், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க எப்போ உயிர் தெள்ள போறீங்கன்னா 6000 வருஷம் முடிஞ்சிடும், 7000 வருஷம் கர்த்தர் இயேசுவோடைய ராஜ்யத்துல தான் நீங்க உயிர் தெழுவீங்க, சபை எனக்கூடிய விஷயம் நிறைவேறிட்ட பிறகுதான் உயிர் தெழுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? மனுக்குலத்துடைய நிலைமை ஃபுல் ஃபெடப் ஆயிட்டுப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டுப்பாங்க. என்ன 7000 வருஷம் நான் காத்திருக்கணுமா அப்படி? இது ஒரு பக்கம். ஒருவேளை வாக்குத்தத்த சந்ததி கர்த்தர் இயேசு தான், வாக்குத்தத்த சந்ததி சபை தான் அப்படின்னா என்ன ஆயிருக்கோ? இன்னும் ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இந்த பூமியில வரும்போது கர்த்தர் இயேசுவை யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சாவடிச்சிருக்க மாட்டாங்க. ரிசல்ட் ரொம்ப சென்சிட்டிவா அந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறார். ஏன்னா கர்த்தர் இயேசு மறிச்சா தான் இந்த வாக்குத்தத்த சந்ததி வரும், இல்லைன்னா வராது. இது ஒரு 2 விஷயத்த ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு. ஒண்ணு, மனுக்குலம் என்ன ஆயிருப்பாங்கன்னா ஃபெடப் ஆயிட்டு இருப்பாங்க, தோல்வி சந்திச்சு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருப்பாங்க. 2வது காரியம், கர்த்தர் இயேசுவை அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா சாகடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு 2 பாயிண்ட்டை வந்து ரசல் அவங்க என்ன பண்றாங்கன்னா இது ஒரு முன் வைக்கிறார் இந்த பாயிண்ட்ஸ். அதனால தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எல்லாமே ரகசியமா அவர் வச்சுட்டார். அடுத்து என்ன நடக்கணும்னு கர்த்தர் இயேசுக்கே சில பாயிண்ட்ஸ் தெரியல, சில விஷயங்கள் தெரியல. எல்லாமே வந்து ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல அவர் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தினே வராரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம் இது.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மரிச்சு அந்த வாக்குத்தத்த சந்ததியா இருக்கக்கூடிய சபை அவங்க வெளியே வந்தா தான் உலகத்துடைய ரட்சிப்பு. இது தேவன் ரொம்ப ரகசியமாக அவர் ஏன் செஞ்சிருந்தார் பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு போலவே சில சின்ன வகுப்பார் மாத்திரம் தான் கர்த்தர் இயேசு போலவே பாடுபட முடியும், கர்த்தர் இயேசு போலவே மரணம் அடைய முடியும். இந்த சின்ன சந்ததி, இந்த சின்ன வித்து யாருக்கும் தெரியாது. ஏன் யாருக்கும் தெரியாதுன்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனை இப்போ எல்லாருக்கும் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியாது. அதே போலதான் சபை கூட யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் தேவனுடைய சித்தம். இப்ப பாயிண்ட் பாருங்க, இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா வெளிப்படுத்திருக்கிறார், நமக்கு விசேஷமாக வெளிப்படுத்திருக்கிறார். இப்படி நமக்கு விசேஷமா வெளிப்படுத்துறதுனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது சிறு மந்தையா இருக்கிறோம். ரொம்ப பெரிய ஜனங்களா இல்ல, சிறு மந்தையா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய பொக்கிஷம் விசேஷித்த ஜனங்களா யார் இருக்கிறோம்னு பார்க்கும்போது நாம் இருக்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் ரசல் இங்க கொடுக்குறாரு. என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் தேவனுடைய வழிநடத்தல் இருக்கு. கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கன்னு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் ரசல். கர்த்தர் இயேசு, நசரேயனாகிய இயேசு, அவருடைய பிரசங்கம், அவருடைய வேலை, அவருடைய ஊழியம் எவ்வளோ மகிமையா இருந்துச்சுன்னா, ஒருவேளை கர்த்தர் இயேசு தேவ சித்தத்தை விட்டுட்டு ஒருவேளை ஒரு அரசியல் போயிருந்தா, இல்ல ஒரு பெரிய நியாயசாஸ்திர இருந்திருந்தா, இல்ல ஒரு மிகப்பெரிய வியாபாரியா இருந்திருந்தா, இல்ல அந்த ஒரு யூத குலத்துக்கே ஒரு மத தலைவரா இருந்தா, அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய பேர் புகழை பார்க்கணும் பல மடங்கு அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். பாருங்க, இந்த மாதிரி பாருங்க, கிரேட் அண்ட் ரெஸ்பெக்டட் அப்படின்றாங்க. ஒருவேளை வேற துறையில கர்த்தர் இயேசு இருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பார். அதாவது யாருனாலையும் ஈடு இணை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மேட்ச்லெஸ், ஈடு இலை இல்லாத ஒரு நபரா தான் இருந்திருப்பார் கர்த்தர் இயேசு. ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, தன்னோட சித்தத்தை பிதாவுடைய சித்தத்து கையில கொடுத்துட்டு அவர் அழகா மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இத பார்த்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாரு? வேஸ்ட் பண்ணிட்டார். he wasted his life. அப்படியே ரிசல்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழும் போது அவருடைய பிரசங்கம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய நடத்தையை பார்த்து பேய் பிடிச்சவர், பைத்தியக்காரர், இந்த மாதிரி அருமையான டைட்டில்ஸ் யார் கொடுத்தாங்க? கர்த்தர் இயேசுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனா பாருங்க சகோதர சகோதரிகளே, இது மேலும் ரகசியம். கர்த்தர் இயேசு இந்த பூமிக்குரிய ஜீவனை கொடுத்துட்டு பரலோகத்துல இருக்கக்கூடிய ஜீவனை அவர் என்ன பண்ணிட்டாரு? பெற்றுக்கொண்டார். இது யாருக்கும் தெரியாது, யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாத ரகசியம். இத புரிஞ்சுக்கின அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு போலவே, கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரோ, அவர் இந்த பூமியில வந்து எப்படி நஷ்டமானாரோ அதே போல தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய செல்வாக்க, இல்ல தங்களுடைய ப்ராஸ்பரிட்டி, அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் இயேசுக்காக வித்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க மன திரும்புங்க, கர்த்தர் இயேசு தான் மேசியா, கர்த்தர் இயேசு தான் மேசியான்னு பிரசங்கிக்க போயிட்டாங்க. இதுலயும் ரொம்ப சிறப்பான அப்போஸ்தல் பவுல், மிகப்பெரிய ஞானி. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு தான் எனக்கு எல்லாம், ஆனா என்னுடைய வேலை, என்னுடைய ஊழியம், என்னுடைய கையின் பிரயாசத்தின் மூலியமா தான் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஊழியத்தை செய்வேன்னு ஒரு சபைக்கு உதாரணமாக வேலை செஞ்சுட்டு அவருடைய கையின் சம்பளத்தினால ஊழியத்தையும் செஞ்சார். இன்னும் பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ் பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்காக
அவங்க முட்டாள் என்றும் பைத்தியக்காரர்கள் என்றும் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா இந்த உலகத்தால என்னப்பட்டாங்க. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டம் மறைக்கப்பட்டிருக்கு, ரகசியமா இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கொடுத்துட்டு பரலோக ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திரிச்சு கொண்டுட்டாங்க. சகோதர சகோதரிகளே, எப்போ அந்த ஒரு நீதியின் சூரியன் பிரகாசமா இந்த ஒரு 1000 வருஷம் அரசாட்சியில மின்ன போதும், அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தலையா இருப்பாரு. இவங்க சரீர அங்கமாக அந்த மகிமையின் நிலையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காணப்படுவாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க வால்யூம் ஸ்டடீஸ்ல நீங்க பார்த்துங்க. இருக்கக்கூடிய முக்கியமான மைய கருத்துக்கள் தான் உங்க மத்தியில நம்ம வைக்கிறோம் நம்மளுடைய தியானத்துக்காக. சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு பாயிண்ட் பிரதர் ரசல் அவங்க குறிப்பிடுறாரு. என்னன்னு பார்க்கும்போது அந்த ஒரு புதிய சிருஷ்டி, புதிய மனசு யாருக்குள்ள இருக்கோ அவங்க தான் கர்த்தர் இயேசுவோடைய அந்த வித்து, அந்த ஸ்திரீயின் வித்து, வாக்குத்தத்த சந்ததி. இவங்களை தாண்டி புதிய சிருஷ்டிகளை தாண்டி மற்ற ஜனங்கள், பொதுவான உலக ஜனங்கள், இந்த புதிய சிருஷ்டினால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட்னு பார்க்கும்போது, எப்போ சபை அந்த ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னா அவங்க எப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு கர்த்தர் இயேசுவோட, கர்த்தர் இயேசு மணவாளன் நம்ம மனவாட்டியாக ஒரு கூட சேரும் போது இந்த பூமிக்கே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். முழு மனுக்குலம் அபிஷேக பண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் இயேசு மற்றும் சபை 1,44,000 பேர் எப்ப அவங்க நிறைவேற போறாங்களோ அப்பதான் இந்த முழு மனுக்குலத்துக்கு என்ன ஆக போகுது, ஆசீர்வதிக்க போகுது. அதே தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஒரு மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் தேவன் இந்த மனுக்குலத்துக்காக வைத்திருக்க எல்லா வாக்கு தத்தங்களும் அப்பதான் என்ன ஆகும்னு பார்க்கும்போது நிறைவேறும் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு அறிவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக இது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படி அதுக்காக இல்லை, இது முழுமையாக எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அந்த ஒரு புதிய யுகத்துல முழு மனுக்குலம் அந்த ஒரு புதிய சுபாவத்தோட அவங்க வருது தான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. மனுக்குலத்துக்கான ஆசீர்வாதங்கள் இப்படியாக இந்த பாயிண்டோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரகசியம் என்ன ஆகுது, முடியுது, முடிவுக்கு வந்தது. என்ன அந்த ரகசியம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஒரு சபை மூலியமா தான் என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆனா இப்போ சபையோட வாழ்க்கைய பார்க்கும்போது உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பைத்தியம் போலவும் ஒரு முட்டாள்கள் போலவோ தான் நம்ம காணப்படுவோம். ஆனா அந்த ஒரு ராஜ்யத்துல அந்த கர்த்தர் இயேசு கூட மகிமையில இருக்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய பார்க்கிற கோணமே என்னாகும், மாறும் நம்ம பார்க்கிறோம். இந்த இன் பாயிண்ட் ஆஃப் டைம், அதாவது இந்த ஒரு நேர காலத்துல ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரிசல்ட் சொல்றாங்க, ரகசியம். இந்த ரகசியம் விசேஷமாக சபையை பற்றியான மிகப்பெரிய ரகசியம் 7ஆம் தூதன் அவர் சொல்லும் போது வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 10:7. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரங்களும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னேன். வெளிப்படுத்தல் 10:7, 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இனி வரும்
வெளிப்படுத்தல் 10:6 வாசிங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, பாருங்க, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது, அவர் ஒரு மிகப்பெரிய எக்காலம். பாருங்க, டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ், எக்காலம். இதுதான் அந்த 7வது எக்காலம். அவர் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று, தேவனுடைய ரகசியம் நிறைவேற வேண்டும். நிறைவேறிச்சிங்களா? இந்த ஒரு சத்தியம் நிறைவேறிச்சிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? 7ஆம் சபை, அந்த ஒரு 7ஆம் தூதனுடைய எக்காலம் நிறைவுக்கு வந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, இனிமே இன்னொரு யுகம்லாம் கிடையாது. சபைக்கு கடைசியான சபை, கடைசியான தூதன், அப்படி வேற மாதிரி நம்ம சொல்லலாம். 7ஆம் சபை கடைசி சபை, 7ஆம் தூதன் கடைசியான தூதன். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சபை என்னக்கூடிய அந்த ஒரு தேவனுடைய ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது 1,44,000 தான் அந்த ஒரு ரகசியம். இந்த ரகசியம் சொல்லும் போது 2 காரியம் நிறைவேறும். ஒண்ணு, தேவன் அந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல மனவாட்டி வகுப்பார், கர்த்தர் இயேசுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்துக்களுடைய காலமும் நிறைவேறிடும். அதே போல தேவன் யுகாயுகமா மறைச்சு வச்ச ரகசியமும் வெளிப்பட்டு, இந்த 2 காரியமும் என்ன ஆகும்னு பார்க்கும்போது வெளியே வரும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எல்லா ரகசியமும் என்ன ஆயிடும்? வெளிப்பட்டு. அப்படி எல்லா ரகசியமும் வெளிப்படும் போது என்ன நடக்கும்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்கு எப்போ நம்ம ஓட்டத்தை ஓடி நம்ம முடிக்கிறோமோ, 6000 வருஷமா இந்த மனுக்குலம் பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, கண்ணீர்னாலையும் மரணத்தினாலையும் நோயினாலையும் கஷ்டப்பட்ட மனுக்குலம் எப்போ நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறோமோ, முழு ஆசீர்வாதம் அந்த ஸ்திரீயின் வித்து மூலியமாக முழு ஆசீர்வாதமும் இந்த மனுக்குலத்துக்கு வரும். சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை ரொம்ப நீங்க கவனமாக நீங்க பாருங்க. ஒருவேளை ஏன் நான் வாழ்றேன், என்னோட வாழ்க்கையுடைய முக்கியமான நோக்கம் என்ன, இந்த கேள்வி நமக்கு இருக்குன்னா இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். ஏன் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், தேவன் என்ன வச்சு என்ன பண்ண போறார், ஒருவேளை அந்த கேள்வி நமக்கு இருந்துச்சுன்னா இந்த வசனங்கள் தான் பதிலா இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19, 21, 22. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19, 21, 22. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயை கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரையும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமா பிரசவ வேதனைப்படுகிறது. 21, 22 வருஷத்துங்களா? சோ யாருக்காக, எதுக்காகன்னு பார்க்கும்போது தேவ புத்திரர்களாக நாம் வெளிப்படுத்துறதுக்காகத்தான் சர்வ சிருஷ்டியும் ஏகமா என்ன இருக்கு, தவிக்கிறது. சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாடத்தை ஏற்ற நேரத்துல தேவன் நமக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் நம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். இது மறைக்கப்பட்ட ரகசியம் நமக்கு வெளிப்பட்டிருக்குன்னா நம்ம எவ்வளோ பொறுப்புள்ளவர்கள் என்னக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் இந்த ஒரு பாடத்துல அரசல் மெயினா நமக்கு சொல்ல முயற்சிக்கிறார். சகோதர சகோதரிகளை, ஒரு கவிதையை வாசிச்சுட்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவு கொண்டு வரலாம். A Lord's Day offering. கர்த்தரின் நாளின் காணிக்கை. என்னை உமக்கு காணிக்கை ஆக்குகிறேன். ஒவ்வொரு இருதய துடிப்பும் உம்முடையது. ஒவ்வொரு எனது மானிட பந்தமும், ஒவ்வொரு எனது மனம் அல்லது இதயத்தின் செயலும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட என் தேவனே. ஒவ்வொரு நம்பிக்கையும், ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு புன்னகையும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு கீதமும், ஒவ்வொரு கீர்த்தனையும் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், ரகசிய கயிற்றால் கட்டிக்கொள்ளும்.
என்னில் நீர் மகிமைப்படுவீராக. ஆராதனைக்குரியவரே, அவைகளை நிறுத்த பண்ணும். உமது வசனத்தினால் பலப்படுத்தும். ஆசீர்வதியும், உயர்த்தும் என் கர்த்தரே, பூரண அன்புடையவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே. தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அடுத்த பாடம் ரொம்ப விசேஷமான ஒரு பாடமா இருக்கும். கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை, இதுதான் நம்ம பார்க்க போறோம். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.